ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகணங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. शांत विमल प्रकाश आत्मगुगचिदानंद मंडिता प्रकाशानंद मिथुनासा कुलश्रेणी सदा जयति. सद्गुरुचरणारविंदाभ्यां नमः. सच्चित्तत्वमसीति वाक्यविदितैः अध्यात्मविद्या शिवब्रह्माख्यैः अखिलप्रभावमहितैः तत्त्वैस्त्रिभिः सद्गुरोः तद्रूपस्य मुखारविन्दविवरात् सम्प्राप्य दीक्षामतो यस्त्वां विन्दति तत्त्वदस्तदहं वित्यार्ये समुक्तो भवेत्. குருநாதாளனுடைய பரம கிருபையில் ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு துர்வாசர்னால் அருளப்பட்ட அதி உத்தமமான கிரந்தத்தினுடைய 25வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் குருவனுடைய பரம கிருபையினால் தீட்சை கிரமத்தில் எந்த ஒரு உத்தமாதிகாரிகளாக இருக்கக்கூடிய பரம பாக்யசாலியான சிஷ்யர்களுக்கு மட்டுமே இதில் இருக்கக்கூடிய அனுபவபூர்வமான பலனானது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய முதல் ஸ்லோகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமாதஸ் திரிபுரே அப்படின்னு ஆரம்பித்து இதுக்கு பூர்வ ஸ்லோகமாக இருக்கக்கூடிய அன்னம் பிராணமனக அப்படின்னு இருக்கக்கூடிய 24 ஸ்லோகங்களில் பலவிதமான அதி ரகசியமாகவும் சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொட்டியிருக்கார் நம்ம துர்வாசர். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எல்லா சிஷ்யர்களும் எல்லா உபாசகர்களுக்கும் அதி உன்னதமான ஞானமானது சித்திக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் பலவிதமான சூக்ஷ்மமான விஷயங்களை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். இந்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த தீட்சா கிரமங்களில் குருவனுடைய கிருபையினால் எவன் ஒருவன் எந்த ஒரு சாதகனுக்கு இவைகளெல்லாம் கிடைச்சதோ அவனுக்கே அனுபவபூர்வமாக இவைகளெல்லாம் விளங்கும். குரு பரம்பரா கிரமத்தில் வராத அதீட்சிதர்களுக்கு அனுபவத்தில் இது வரவே வராது அப்படிங்கிறத சுஸ்பஷ்டமாக சொல்லி, அதனால் தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரமமானது எவ்வளவு அத்தியாவசியம் அப்படிங்கிறதையும் அதனால் மட்டுமே மகத் பலனாக இருக்கக்கூடிய ஞானமோ கைவல்யமோ மோட்சமோ சித்திக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சுஸ்பஷ்டமாக நம்ம துர்வாசர் சொல்கிறார். அதை மேலே பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது ஹே ஆர்யே அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். ஹே ஆர்யே சச்சித் தத்துவமசி இது வாக்கியவிதிதைः அத்தியாத்மவித்யா சிவபிரம்மாக்கியைः அகில பிரபாவமஹதைः தத்வைः த்ரிபிः त्वद्रूपस्य सद्गुरोः मुखारविन्द विवरात् दीक्षां सम्प्राप्य अतः यः तद् अहम् इति त्वां तत्त्वतः विन्दति सः एव मुक्तः भवेत् அப்படிங்கிறார். दीयते शिवसायुज्यं क्षीयते पाशबन्धनम् अतो दीक्षेति कथितं बुधैः सच्छास्त्रवेदिभिः அப்படின்னு பிரமாணம். தீட்சைங்கிற பதத்தில் தி அப்படின்னு ஒரு பதம் இருக்குது, க்ஷி ஷகாரம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னங்கிறத சாஸ்திரங்கள் சொல்கிறது. தீயத்தே சிவசாயுஜ்யம், பந்தங்கள் எல்லாம் சகலவிதமான பந்தங்கள் என்னென்னலாம் இருக்கோ இந்த சிஷ்யனுக்கு ஜீவர்களுக்கு அவைகள் எல்லாத்தையும் போக்கி சிவஜீவ ஐக்கியத்தை தருவதே தீட்சை அப்படின்னு அதோ தீட்சேதி கதிதம் புதைஹி சத் சாஸ்திர வேதிபிஹி அப்படிங்கிறார். நம்மளுடைய தத்தாத்திரேய சம்ஹிதையிலையும் ஆச்சரிய அனுகிரகாதித்யம் தீட்சிதः சாதகோத்தமः அவசியம் மகதீம் சித்திம் பிராப்னோத்யேவ ந சம்சயः அப்படிங்கிறார். ஆச்சரியமான அனுகிரகத்தினால மட்டுமே எந்த ஒரு தீட்சையானது ஒருத்தனுக்கு கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட சாதக உத்தமனாக இருக்கக்கூடியவர்களுக்கு
அவசியம் மகதீம் சித்திம், அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே மகத்தான கைவல்யம் அப்படின்றதோ மோட்சம் அப்படிங்கிறதோ சித்திக்கிறது. ஞானமானது சித்திக்கிறதுக்கு தீட்சை ஹேத்துவாக இருக்கு, இதில் எந்த விதமான சம்சயமுமே வேண்டாம் அப்படின்னு தத்தாத்திரேய சங்கீதை எல்லா சாஸ்திரங்களும் இந்த தீட்சையினுடைய மகத்துவத்தை பற்றி அதி ஆச்சரியமாக சொல்லிட்டு போகிறது. அதே ரீதியில் இந்த ஸ்லோகத்திலையும் நம்ம துர்வாசர் இந்த இடத்துல மேலே சொல்லிட்டு போகிறார். நம்மளுடைய சாக்த உபாசனையில் முதல்ல நமக்கு குருநாதால் சொல்லிக் கொடுக்கக்கூடியதே என்னென்னா ஆச்சமனம், தத்துவ ஆச்சமனம் அப்படிங்கிறதும், பரம தீட்சா கிரமங்களில் கடைசியில் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா தத்துவ சோதனம் பண்ணி, குருவும் தத்துவ சோதனம் பண்ணி நமக்கு சேஷத்தை கொடுப்பா. இதுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் ஞானம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். தத்துவ ஆச்சமனம்னு நம்ம பண்ணுறோமே, முதல் கூட்டத்தை சொல்லி வாக்பவ கூட்டத்தை சொல்லி ஆத்ம தத்துவம் சோதயாமி ஸ்வாஹா, ரெண்டாவதாக இருக்கக்கூடிய காமராஜ கூட்டத்தை மந்திரத்தினுடைய காமராஜ கூட்டத்தை சொல்லி வித்யா தத்துவம் சோதயாமி ஸ்வாஹா, மூணாவதாக இருக்கக்கூடிய சக்தி கூட்டத்தை உச்சாரணம் பண்ணி சிவதத்துவம் சோதயாமி ஸ்வாஹா அப்படின்னும், மூலமந்திரத்தை முழுஷாக ஒரே மந்திரமாக சொல்லி சர்வதத்துவம் சோதயாமி ஸ்வாஹா அப்படின்னு பண்ணுறதே தத்துவ ஆச்சமனம். இது எல்லாருக்கும் பிரசித்தமாக வழக்கத்தில் தெரிஞ்சது தான். கடைசியில் தத்துவ சோதனம் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அதை ஆத்ம தத்துவேன ஆணவமல சோதனார்த்தம் ஸ்தூலதேகம் பரிசோதயாமி ஜுஹோமி ஸ்வாஹா அப்படின்னு பண்ணுறோம். ரெண்டாவது வித்யாதத்வேன மாயிகமல சோதனார்த்தம் சூக்ஷ்மதேகம் பரிசோதயாமி ஜுஹோமி ஸ்வாஹா அப்படின்னு பண்ணுறோம். மூணாவதாக இருக்கக்கூடியது சிவதத்வேன கார்மிக மல சோதனார்த்தம் காரணதேகம் பரிசோதயாமி ஜுஹோமி ஸ்வாஹா அப்படின்னும், மொத்தம் முழு மூலமந்திரத்தையும் சொல்லி சர்வதத்வேன சர்வதேகம் சர்வதேக அபிமானினம் ஜீவாத்மானம் பரிசோதயாமி ஜுஹோமி ஸ்வாஹா அப்படின்னு பண்ணுறோம். குருநாதாளாக இருக்கக்கூடியவா சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மகா வாக்கியங்கள் அப்படிங்கிறது அதோட இதை சேர்த்து நம்ம துர்வாசர் காமிக்கிறார். சத்து சித்து தத்துவமசி அப்படின்னு இருக்கக்கூடியவைகள் எல்லாம் மகா வாக்கியங்கள். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சச்சித் தத்துவமசி இது வாக்கிய விதிதைஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சத்து சித்து தத்துவமசி இது வாக்கிய விதிதைஹி அப்படிங்கிறார். சத்து அப்படின்னு ஒரு மகா வாக்கியம், சித்து அப்படின்னு ஒரு மகா வாக்கியம், தத்துவமசி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மகா வாக்கியம். இவைகள் எல்லாத்தையும் சத்து அப்படின்னு இருக்கக்கூடிய முதல் மகா வாக்கியமானது ஆத்ம தத்துவேன ஆணவமல சோதனார்த்தம்னு சொல்கிறோமே, அந்த 24 தத்துவங்களை வச்சுண்டு இந்த ஸ்தூல தேகம் நான் இல்லை அப்படிங்கிறத நம்ம அதில் அனுசந்தானம் பண்ணி சோதனம் பண்ணி இவைகள் எதுவுமே நான் இல்லை, நான்கிற ஆத்மவஸ்துவானது இந்த 24 தத்துவங்களுக்கும் விலட்சணமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே சத்து அப்படிங்கிறார். அதாவது பிரகிருதி அகங்காரம் புத்தி மனஸ் அப்படின்னு ஒரு 4 விஷயம், 4 தத்துவங்கள். பிரகிருதியோ அந்த கரணங்களாக இருக்கக்கூடிய மனசு புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த கரணங்களோ, பஞ்சபூதங்களோ, பஞ்ச தன்மாத்திரைகளோ, பஞ்ச ஞானேந்திரியங்களோ, பஞ்ச கர்மேந்திரியங்களோ, இவைகள் எல்லாத்தையும் சேர்த்தா 24 தத்துவங்கள் வரும். இந்த 24 தத்துவங்கள் எதுவுமே நான்கிற ஆத்மவஸ்து இல்லை அப்படின்னு சோதனம் பண்ணுறதே ஆணவ மலமானது சோதிக்கப்பட்டு நான்கிற ஆத்மஸ்வரூபமானது என்னங்கிறது விளங்கப்படுறது அப்படின்றது தான் சத்து. எல்லா காலத்திலும் சத்துன்ற பதமானது காலம்னு ஒன்று கிடையவே கிடையாது. வஸ்துதாக எப்பவுமே இருந்துருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃபியூச்சருங்கிறதே கிடையாது. என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்குங்கிறது தான் தத்துவம், அதுதான் ஞானம். அப்போது எப்பவுமே இருந்துருக்கக்கூடியதுக்கு அழியக்கூடிய இந்த
தத்துவங்கள் எதுவுமே நான்கிற ஆத்மவஸ்து இல்லை. இவைகள் எல்லாத்துக்கும் அதீதமாக சத்தாக இருக்கக்கூடிய நான்கிற ஆத்மவஸ்து தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே ஆத்ம தத்துவேன ஆணவமல சோதனார்த்தம்னு பண்றோம். இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய சித்து அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை சொல்றார். சித்துங்கிறது ஞானஸ்வரூபம், சச்சித் ஆனந்தமயம் அப்படின்னு சொல்றார். சத்து சித்து ஆனந்தம் அப்படின்றதோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறதோ இவைகளெல்லாம் வேதமானதும் சொல்றது. இதுல ரெண்டாவதா இருக்கக்கூடிய சித்து அப்படிங்கிற மகா வாக்கியமானது அவித்யினால நமக்கு ஏற்படக்கூடிய மாயிக மலம் இருக்கே, சூக்ஷ்ம தேகத்தில் இருக்கக்கூடிய மலங்கள் என்னென்ன இருக்கோ அவைகள் எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம சோதனம் பண்ணக்கூடியது சித்து அப்படின்ற மகா வாக்கியத்தினால, குருவனுடைய உபதேசத்தினால நமக்கு சித்திக்கக்கூடியது என்ன அப்படின்னா மாயா கலா அவித்யா ராக கால நியதி புருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 விதமான தத்துவங்கள் இருக்கே, இவைகள் எல்லாம் மலத்தினால நமக்கு அப்படி தோன்றதே தவிர வாஸ்தவத்தில் 4 ஆத்மவஸ்து பூர்ண வஸ்து, அது காலத்துக்கு அப்பாற்பட்டது. இது ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்னைக்குமே நான் நித்திய திருப்த வஸ்து அப்படிங்கிற ஞானமானது பூர்ண வஸ்து அப்படிங்கிறது சித்திக்கிறதுக்கோசரம் சித்து அப்படிங்கிற மகா வாக்கியத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து 4 ஆத்மவஸ்துவானது மாயிக மலங்களுக்கு அதீதமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத ரெண்டாவதா இருக்கக்கூடிய சித்து தொம் அசி, முதல்ல இருக்கிறது சத்து தொம் அசி அப்படின்னு புரிய வச்சார். சித்து தொம் அசி அப்படிங்கிறத ரெண்டாவதா இருக்கக்கூடிய வித்யா தத்துவத்தை மாயிக மலத்தினால நமக்கு போக்கி ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறார். மூணாவதா இருக்கக்கூடிய தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியமானது சிவதத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிறவிக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடியவைகள் எல்லாம் கார்மிக மலம், திருப்பி பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது கார்மிக மலம். அதுக்கு 5 தத்துவங்களை சொல்லி சிவ சக்தி சதாசிவ ஈஸ்வர சுத்த வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தத்துவங்களை சொல்லி இவைகளுக்கு அதீதமாக இருக்கக்கூடியதே ஆத்மவஸ்து, அந்த தத்துன்னு சொல்லக்கூடிய பரமாத்ம வஸ்து நீதான் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தினால சிவதத்துவேன கார்மிக மல சோதனார்த்தம் காரணதேகம் பரிசோதயாமி அப்படின்னு மூணாவதா இருக்கக்கூடிய மலம் இருக்கே கார்மிக மலம், அதை போக்குறதுக்குன்னு நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய மகா வாக்கியமே குருநாதால் முகமா நமக்கு தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியம். இப்படின்னு 3 விதமான விஷயங்களை காமிச்சு இவைகள் எல்லாத்தையும் சமஷ்டியாக முழு மூலமந்திரத்தை சொல்லி சர்வதத்துவேன சர்வதேகம் சர்வதேக அபிமானினம் ஜீவாத்மானம், நம்மளுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய அபிமானங்கள் எல்லாத்தையும் விட்டு ஜீவன் நான் இல்லை, நான் பரமாத்ம வஸ்து, ஒரே வஸ்து தான் இருக்கு, அது இருக்கிறது பரமாத்ம வஸ்து தான். அப்படிப்பட்ட பரமாத்ம வஸ்துவானதுக்கு அஜ்ஞானத்தோடு இருந்தால் அதுக்கு பேர் ஜீவன், அதே ஞான சித்தியோடு இருந்தாக்க அதுக்கு பரமாத்மான்னு பேரு. நான் ஜீவன் இல்லை, நான் பரமாத்மா அப்படிங்கிற அனுபவமானது இந்த மகா வாக்கியமாக இருக்கக்கூடிய சத்து சித்து தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியங்கள்னால குருவனுடைய கிருபையினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானமே தெளிவே நமக்கு ஞானமானது அப்படிங்கிறத இந்த இடத்துல இதனால இது 3ஐயும் சேர்த்து கடைசியாக சொல்லக்கூடியது துரிய பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சச்சித் தத்துவமசீதி மகா வாக்கிய விதிதைஹி அத்ய ஆத்ம வித்யா ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம்ங்கிறது 2வது பதமாகவும் சிவதத்துவம் அப்படின்னு 3 பதத்தை காமிச்சு பிரம்மாக்கியைஹி அப்படிங்கிற பதத்தினால எல்லாத்தையும் சேர்த்து சமஷ்டியாக இருக்கக்கூடிய துரிய பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு மகா வாக்கிய உபதேசத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய உத்தமமான அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கே, அதுவே முமுட்சு அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு சாதகன் இருக்கானோ அவனுக்கு சோகம் அப்படிங்கிற பாவனையினால இந்த ஜீவன் அப்படிங்கிறதுலேருந்து முக்தனாக ஆகி நான் பிரம்மமே அப்படிங்கிற ஞானமானது சித்திக்கிறது அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் கொடுத்திருக்கக்கூடிய பாஷ்யத்தில் தத்ர சர்வதா மதிமான் தீட்சேத்
அப்படின்னு பரசுராம கல்பசூத்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூத்திரத்தை எடுத்து காமிக்கிறார். விவேக வைராக்கிய சமாதி ஷட்சம்பத்தி முமுட்சுத்துவம்னு சொல்லக்கூடிய சாதனா சதுஷ்டயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு இவைகள் எல்லாத்தையும் அனுபவத்தில் கொண்டு வந்த ஒரு முமுட்சுவாக இருக்கக்கூடிய ஒரு சாதகன் ஒரு அனுபவத்தில் வரலையேங்கிற தாபத்தில் அபரோட்ச சாட்சா்காரமானது இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாபம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனுக்கு தத்துவசோதனாதிகளை சொல்லிக் கொடுத்து மகா வாக்கியங்களை சொல்லிக் கொடுக்கறதே தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரமம். இது மாதிரியான குருவனுடைய பரம கிருபையில் இவனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு தீட்சா கிரமம் இருக்கே, இதனால் அவனுக்கு என்ன கிடைக்கிறது பலன் அப்படின்னா சோகம் அபரோட்ச சாட்சா்காரம் பலரூபமாக இருக்கக்கூடிய ஜீவன் முக்தியானது சித்திக்கிறது அப்படிங்கிறார். இதுக்கு மேலே பரதேவதைக்கும் குருநாதாள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குருநாதாளுக்கும் குரு பரம்பரையில் இருக்கக்கூடியவாளுக்கும் குஞ்சித்த கூட பேதமே இல்லை அப்படிங்கிறத குருமண்டல ரூபிணி குருமூர்த்திகி குருப்பிரியா அப்படிங்கிற நாமாக்கள்னால ரொம்ப சகசரநாமத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறார். ரொம்ப அத்தியுதமாக ஆச்சரியமான ஸ்லோகம் இது. மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தில் ஷடன்வயி சாம்பவி வித்யானா என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல போகிறார். அதுவும் ரொம்ப ரகசியார்த்தங்கள், அதை அடுத்த அவகாசத்தில் பார்ப்போம். ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.